வணக்கம் நண்பர்களே. கடந்த 10 நாளாக தமிழகத்தையே உழுக்கின அந்த ஒரு சம்பவம், விளாத்திக்குளம் பள்ளி மாணவிக்கு நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் தான். அதை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவனை கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இப்போ அவன் 14 நாட்கள் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்கான். ஏப்ரல் 2ஆம் தேதி மறுபடியும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 நாட்கள் விசாரணை போக போகுது. ஏற்கனவே விசாரணை பண்ணதில் அந்த குற்றவாளி சொன்ன அந்த ஒரு விஷயம், அவன் எப்படி இந்த சம்பவத்தை பண்ணா அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே ஒரு எப்படி சொல்கிற நம்ம மனசெல்லாம் கலங்கடிக்கிற ஒரு விதமாக இருக்குது. அப்படி அவன் அந்த வாக்குமூலத்தில் என்ன சொன்னான் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 பள்ளி மாணவிக்கு நடந்த அந்த சம்பவத்தை நடத்திய அந்த கொடூரனோட பெயர் தர்ம முனீஸ்வரன். அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மாவீரன். யார் இந்த பேரை அவனுக்கு வச்சதுன்னு தெரியல. அப்படி அந்த மாவீரன் செஞ்ச செயல்களெல்லாம் கேட்கும்போதே உண்மையாலுமே ரொம்ப கேவலமாகவும் அருவருப்பாகவும் இருக்கு. ஸோ அப்படி அவன் என்ன சொன்னான், அந்த மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் இவன் இதுதான் முதல் தடவை தவறு செய்கிறானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் வாக்குமூலத்தில் சொன்ன அத்தனை விஷயங்களும் இப்போ நான் சொல்கிறேன். இவனுக்கு வேலையே திருடி பிழைக்கிறது அப்படிங்கிறத தான் இருந்திருக்கு. இவன் இந்த பாலியல் குற்றம் மட்டும்தான் செய்கிறானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவன் மேலே ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு வழக்கு 2020 எட்டயபுரம் கீழ ஈரால் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிய நகையை பறிக்க போய் அந்த நகையை அவங்க தரல அப்படின்னோடனே அவங்கள அடித்து அந்த நகையும் பிடுங்கி பத்தாவதுக்கு அவனோட காம பசிக்காக அந்த காம இச்சைக்காக ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த மூதாட்டி அங்கே இறந்து போயிருக்காங்க. இந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டு அவன் 2022 அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இந்த சம்பவம் நடந்தது 2020, ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது 2022, கிட்டத்தட்ட 2 வருடம் கழித்து. ஸோ அப்படி 2022 கைது பண்ணி அவனை உள்ள வைக்கிறாங்க ஆயுள் தண்டனை கைதியா. ஆனால் அவன் 2025 கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஜாமீனில் மறுபடியும் வெளியே வந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆயுள் தண்டனை கைதி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் கழித்து மறுபடியும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான். இதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ வெளியே வந்த அவனுக்கு செலவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால கை செலவுக்கு பணம் வேணுமே அப்படின்னு என்ன செய்யலான்னு யோசிச்சிருக்கான். அவனுக்கு தொழிலே வழிப்பறி பண்ணுறது, திருடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான். அதனால நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா. அதனால ராமநாதபுரம் பார்த்திபனூர் அப்படிங்கிற ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி அந்த வாகனத்தை வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் போய் சுற்றி தெரிஞ்சிருக்கான். அதாவது எல்லா இடத்தையும் நோட்டமிட்டிருக்கான், எங்கெங்கெல்லாம் நம்ம கைவரிசையை காட்ட முடியும் அப்படின்னு. அப்படி அவன் சுற்றி தெரியும் போது குளத்தூர், அந்த கடலோர சாலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இந்த விளாத்திக்குளம் வேடநத்தம் அப்படிங்கிற அந்த ஏரியா பைபாஸை ஒட்டி இருக்குது. அங்கே நிறைய முள்ளுக்காடுகள் இருக்கிறதையும் அங்கே அந்த வேடநத்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பெண்கள்லாம் தன்னோட இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு அங்கே தான் வர வேண்டியிருக்கு. அந்த கிராமத்தில் இன்னும் பெரிய லெவலில் பாத்ரூம் அது மாதிரி வளர்ச்சிகள்லாம் இல்லை போல இருக்குது. ஸோ அவங்க அங்கே வந்திருக்காங்க. இதை இவன் கவனிக்கலாம். ஸோ இதை கவனித்த இவன் இதை ஒரு நாள் இல்லைங்க 2-3 நாள் தொடர்ந்து அந்த இடத்த கண்காணிக்கிறான். யார் வராங்க போகிறாங்கன்னு அதிகமான பெண்கள் அங்கே வர்றதையும் அவன் கவனிக்கிறான். இவனோட டார்கெட் எப்பயுமே பெண்களாக தான் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவங்க, ஈஸியாக ஏமாத்திடலாம், ஈஸியாக அவங்கள அடிச்சு இது பண்ணிடலாம், ஈஸியாக நகைகளை பிடிங்கிடலாம். ஏன்னா ஆண்கள்கிட்ட பெருசாக நகையும் இருக்காது, ரெண்டாவது அவங்கள்ட்ட எதுவும் பண்ணுறதுன்ற அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ இவனோட டார்கெட் முக்கியமாக பெண்களாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி 3 நாள் கண்காணித்து சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி 3:30 மணிக்கெல்லாம் இவன் முன்னாடியே அங்கே போய் பதுங்கியிருக்கான் இவனோட கைவரிசையை காட்டுறதுக்காக. ஸோ அந்த நேரத்தில் வந்த பெண்கள் எல்லாம் கும்பலாக வந்திருக்காங்க.
நிறைய பேர் சேர்ந்து வந்ததுனால இவனால் அந்த இடத்துல வந்து எதுவும் செய்ய முடியல. தொடர்ந்து அடுத்து யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்திருந்த நிலையில தான் அந்த +2 பள்ளி மாணவி வந்து தன் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு அங்கே வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தனியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ரெண்டாவது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, எடுத்தோடனே நிறையா அந்த பெண்கிட்ட போகாமல் ஒளிஞ்சிருந்து ஒரு கட்டை எடுத்த அந்த +2 பள்ளி மாணவி பின்னாடி மண்டையில் வந்து தாக்கியிருக்கான். பலமாக அடிபட்ட அந்த மாணவி ரொம்ப முடியாமல் விழுந்து கிடக்கும்போது அப்போது அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி இருக்கான். அவங்கள்ட்ட எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை, அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். அங்கேருந்து தப்பிச்சு போனது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 நாட்கள் அவன் அதே கிராமத்தில் தான் இருந்திருக்கான். அங்கேருந்து வெளியே எங்கேயுமே போகல. அதே கிராமத்தில் தங்கி என்ன இப்போ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிகிட்டே வந்திருக்கான். அங்கே இருக்கவங்கள்ட்ட என்னென்ன நடக்குது அப்படின்னா அந்த கிராம மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல போய் விசாரிச்சிருக்கான். இந்த நியூஸ் வந்து வைரலான நிலையில் காவல்துறை வந்து வேகமாக வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தப்பி போயிருக்கான். அதன் பிறகு காவல்துறை வந்து அந்த வண்டியை கண்டுபிடிச்சி, நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிற அந்த வீடியோவோட லிங்க் வந்து இங்கே எண்டு கார்டில் வரும், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவனை தேடி அங்கே இருந்த அவன் திருடிட்டு போனான்லே அந்த வண்டியை அங்கே விட்டுட்டு போயிருக்கான். அந்த வண்டி வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் தெரிஞ்சக்கூடிய அந்த நம்பரை வச்சு அது எங்கே உள்ள வண்டி, அது என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வண்டி காணா போனதை கண்டுபிடிச்சி அதை யார் திருடிட்டு போனாங்க அப்படின்னு அடுத்தடுத்து இது பண்ணையில் கடைசியாக அவன் சென்ற இடம் தூத்துக்குடி நீதிமன்றம். ஏன்னா அவன் வந்து ஜாமீனில் வந்த கைது இல்லையா, அதனால் அவன் வந்து கையெழுத்து கூட அங்கே போய் தான் ஆகணும். இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா 10ஆம் தேதி, அன்னைக்கும் அவன் வந்து காலையில் நீதிமன்றத்துக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து 6 முறை பொறுமையாக என்ன செய்யலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கான். ஸோ மறுபடியும் அதே மாதிரி கையெழுத்து போட அங்கே நீதிமன்றம் போனது காவல்துறைக்கு தெரிய வரவே காவல்துறை அங்கே போய் அவனை வந்து நீதிமன்றத்திலே வச்சு கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவன் கொடுத்த வாக்குமூலம் இதுதான். 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே அவன் மேலே இருக்குது. ஏற்கனவே மூதாட்டிகிட்ட வழிபறி பண்ணது, இப்போது இந்த பெண் குழந்தை எப்படி தாக்குறான்ற வரைக்கும் செயல்முறை விளக்கம் வரைக்குமே காவல்துறையிட்ட வந்து காவல்துறை வந்து எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இன்னும் 14 நாட்கள் அவனை வந்து விசாரணை பண்ணுவாங்க. ஸோ இந்த விசாரணையில் இன்னும் அவன் எத்தனை பெண்கள்கிட்ட இது மாதிரி வேறு யாருக்கிட்டையும் நடந்துட்டானா இல்லையா, இன்னும் எவ்வளோ திருட்டு சம்பவங்கள், இன்னும் எவ்வளோ வந்து பாலியல் குற்றங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இனிமே தான் வெளியே வரும். நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேள்விகள் நமக்கு வந்து தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு செலவுக்கு கூட காசு இல்லாத ஒரு குற்றவாளி எப்படி வந்து ஜாமீனில் வெளியே வந்தான்? இவனை ஜாமீனில் எடுத்த அந்த ஒரு சட்டம் படித்தவங்க இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தாதா? அது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி எப்படி ஜாமீனில் வெளியே வந்தான்? சாதாரணமாக 1-2 குற்றங்கள் சேர்ந்து செஞ்சிட்டாலே அதுக்கு மேலே வந்து அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இது ஏற்கனவே வந்து ஒரு மூதாட்டி இறந்துருக்காங்க, வழிபறி கொள்ளை, இப்படி கிட்டத்தட்ட 30 வழக்குகள் நிலையில் இருக்கும்போது எப்படி இவனுக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அந்த ஜாமீனில் எடுத்தவங்களுக்கு மனசாட்சி உறுத்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ நமக்கு இன்னும் சட்டங்கள் கடுமையாக தேவையா? சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தான் பயன்படுதா அப்படிங்கிற 3வது கேள்வி. எல்லாத்தையும் தாண்டி ஒரு 30 வழக்குகள் இருக்க ஒரு குற்றவாளி வெளியே வரணும்னா அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் ஓசியில் வந்து ஜாமீன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா அந்த பணத்துக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்? அப்போ எத்தனை இடங்கள் அவன் கொள்ளையடிச்சிருப்பான்? எவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிருப்பான்? எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இந்த 14 நாளில் இவன் இன்னும் வேறு என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த கேஸோட அடுத்தடுத்த அப்டேட் மற்றும் நம்ம உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயங்களை மட்டும்
நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.